இங்கே வா, இங்கே வா. குட் மார்னிங், குட் மார்னிங். குறிஞ்சித்திணை மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதியும். கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சங்கத்தமிழ் நூலான தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்கிறாரு, சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு. இந்த நிலப்பகுதிக்காக எழுதப்பட்ட பாட்டு அது. அதில் சேயோன்னா முருகன்னும், மேய அப்படின்னா தலைமை தாங்குகிறார் இல்லைனா ஆட்சி செய்கிறார் அப்படின்னும், மை அப்படின்னா மேகம்னும், வரை அப்படின்னா எல்லைனும், உலகம் அப்படின்னா அந்த நிலப்பரப்பையும் குறிப்பிடுறாரு. மேகங்கள் சூழ்ந்த முருகனால் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவ்வளோ வருஷம் முன்னாடி பாடின பாட்டு இன்னும் கூட பொருந்ததில்லை. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு நிலத்தில் தான் நின்றுட்டுருக்கோம். ஒரு அருமையான கேம்பிங் ஸ்பாட்டு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போஸ்ட் பண்ணுங்க. அங்கே ஸோ அந்த மேலே மலையிலேருந்து கீழே ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. இதுதான் வெள்ளக்கவி கிராமம். ஒரு சின்ன அழகான கிராமம். நேற்று நம்ம அந்த மலையிலேருந்து டாப் வியூலேருந்து பார்த்தோம்ல, அந்த கிராமம் தான் இது. வாங்க அப்படியே சும்மா இந்த கிராமத்தில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். பழத்தை எடுத்து அரை விசில் அரைக்கணும். ஓகே. அரைச்சி ஒரு நாள் ஊற வச்சு ரெண்டாவது அலசம் தண்ணி நம்ம ஓகே அலசினாத்தான் அந்த விதையை கிடைக்கும். விதையை போட்டு அதை நீங்கள் பவுடர்லாம் போட்டு பவுடர் அது சொந்த ஸ்கூலுக்காக விற்க மாட்டாங்க. இது மரக்காய்ங்க சும்மா அத்திப்பழம் மாதிரி. இது வேற சின்ன தீம்பாங்க இது. ஆனால் திங்க மாட்டாங்க. திங்க மாட்டாங்களா? இங்கேருந்து 6 கிலோமீட்டர்ண்ணா. 6 கிலோமீட்டர். கும்பக்காரை அவங்க வாங்கி இங்கே எடுத்து கொண்டு போய் மொத்தம் எல்லாமே சொந்தக்காரங்க இங்கே உள்ளவங்க போகிறாங்க. இது எல்லாமே அவருக்கு 10 ஏக்கர் 5 ஏக்கர் 7 ஏக்கர் வச்சுருப்பாங்க. பட்டா 2 பேர்.
இந்த மரம் ஊர் தோண்டாமல் வந்து இந்த மரம் எதுனா இந்த மரம் செண்பக மரம் ஊருக்கு முன்னாடியே ஊருக்கு ஊர் தோன்ற ஆரம்பிக்கு முன்னாடியே வந்துடுச்சா? அப்படியே இருக்கு இங்கேயே. என்ன மரம்ண்ணா இது? செண்பக மரம். செண்பக மரம் பல வருஷமாக இருக்கு. அதை கணக்கு பண்ண முடியாது. நான் எனக்கே வயசு 49 போது என்ன அதுக்கு மேலே எத்தனை இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, பெருசாக இருக்குல்ல. கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூட வரும் 100க்கு மேலேயா? அதிகமாக இருக்கும், இனிப்பு கம்மியாக வரும். நவாமரம் இதான் பழம் கீழே கடந்து கிடக்கா, சீசன் இல்லையா? அப்போ அழுகி விழுந்தாட்டும் கீழே. கூச்சு 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 ஜூச்சு. சூச்சு சூச்சு கூச்சு கூச்சு குச்சி குச்சி. வச்சு பாருங்க. செண்பக மரத்தோட விதை இது அப்படியே போட்டால் செண்பக மரமாக மாறிடும். இது வந்து காட்டு மிளகாய் இத்தினோண்டு தான் இருக்குது, ஆனால் சமகாரமாக இருக்குது. என்னங்கய்யா? 200. சரி, 1 கிலோ பிடிங்கிட்டு வரோம். சமகாரம் இல்லை, ஒன்று ஃபுல்லாக கடிச்சிட்டேன்.
எப்போவுமே இந்த மலை இறக்கம் ஒரு செம ஜாலியாக இருக்குது. அப்படியே ஓடி வந்துடலாம் ஜாலியாக. கல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்தாச்சு. கீழே செம்ம ஹீட்டாக இருக்குது, சூடாக இருக்குது, மேலே இருந்த மாதிரி இல்லை. இனிமேல் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட் ஏரியா தான், அப்படியே நடந்து போயிட வேண்டியதான். கோவிலா கும்பக்கரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிரும். செம கரடு முரடான பாதை, பாறையாக இருக்குது. ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கும்பக்கரை வந்தாச்சு. இந்த ட்ரெக்கு இங்கே இதோட முடியுது. இங்கே முடிகிற இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் செம க்ரௌடடாக இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.